ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை களத்திர ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாத முற்பகுதி உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து ஆலோசனை பெற்று செய்வதே மிகவும் சிறப்பு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் முழுவதும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவருக்கு தேவையில்லாமல் பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொண்டு செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் உற்பகுதியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாத முற்பகுதியிலே உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள் இம்மாத முற்பகுதியிலே. ஆனால் இம்மாத பிற்பகுதியிலே குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் இம்மாதம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பிறைய ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 10ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் பிற்பகுதியிலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையை கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை.
இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து களத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி தொழில்ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில்ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு எப்போதும் பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி இம்மாதம் ருணரோக சத்துருஸ்தானத்திலும் களத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.